கண்ணுக்கு கவர்ச்சியாக நல்லா அழகாக ஒரு கார்பெட் மாதிரி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த அழகான மூலிகை செடி செப்பு நெரிஞ்சில் அப்படிங்கிற பேருடைய இந்த தாவரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சௌக்கியமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த காமனாக எல்லா இடத்துலையும் வரக்கூடிய இந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மிக மிக முக்கியமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாவரங்க. தமிழில் இதை செப்பு நெரிஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நெருஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செடிக்கும் இந்த செடிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரெண்டுமே டெக்ஸனாமிக்கலி டிஃப்ரெண்ட். ரெண்டுமே வேறு வேறு தாவரவியல் குடும்பத்தை சார்ந்தது, சரிங்களா? ஆனால் பேர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த செடியினுடைய தாவரவியல் பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இண்டிகோஃபெரா எனியாஃபில்லா அப்படிங்கிறதுங்க. இதோடைய சினனிம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோஃபெரா லினகி. இண்டிகோஃபெரா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது அந்த தலைக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, அவுரி, நீலி அவுரி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பிளான்ட் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த பிளான்ட் வேறு, இந்த பிளான்ட் வேறு, சரிங்களா? ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது டை எடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள். இது டை ப்ரீகர்சர் இருக்குது, ஆனால் டை இதிலிருந்து அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. இது ஒரு தலை சிறந்த மருத்துவ தாவரம். இதில் நிறைய ஃபைட்டோ ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருக்குங்க. இதுதான் இந்த தாவரத்தினுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஃப்ளேவனாய்ட்ஸை சேர்ந்த குவெர்சிட்டின், கேம்ஃபரால் டெரிவேட்டிவ்ஸ் இருக்குதுங்க. இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியோட இருக்கக்கூடியது. இதனுடைய இன்னொரு மிக முக்கியமான மெட்டபலைட் பார்த்திங்க அப்படின்னா இண்டிகன் அப்படிங்கிறது. இது ஒரு டை ப்ரீகர்சராக இருக்குங்க. அதாவது ஆக்சுவலாக டை கிடையாது, டையை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள் இதில் இருக்குங்க. இதில் ஸ்டீரிக் ஆசிட், பாமிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அதுபோக செப்போனின்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த செடியை கசக்கி தண்ணியில் லைட்டாக அப்படியே நம்ம அலசணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே நுர மாதிரி வரும். நிறைய ஃபோம் மாதிரி வராது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக நுர மாதிரி வரும். இந்த செடியினுடைய இலையினுடைய சாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி நிறைஞ்சதாக இருக்குதுங்க. முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கும்போது இதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்கால்பில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை, அதாவது டேண்ட்ரஃப் நீங்கிரும். ஏன்னா டேண்ட்ரஃப் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்கஸ் தான். ட்ரெடிஷ்னல் மெடிசினில் இது ஸ்கின் டிசீஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த இலையை அரைச்சி பவுல்டீஸ் மாதிரியோ இல்லை பவுடரை அதாவது இலையை காய வச்சு பவுடராக்கி அதை தண்ணியில் கலந்து லோஷன் மாதிரியோ பண்ணி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிற இடத்துக்கு இதை அப்ளை பண்ணி தராங்க. ஒரு சிலர் இது உள் மருந்தாக சாப்பிட்றாங்க. அது எப்படின்னாங்க, இலைகளை போட்டு கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிட்றாங்க. அது எதுக்கு அப்படின்னா கான்ஸ்டிபேஷனை நீக்கிறதுக்கும் லாக்ஸேட்டிவாக இது ஒர்க் பண்ணுறதுனால அதை எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த தாவரம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சென்னா இருக்கு இல்லைங்களா, அவுரி செடி, அதாவது நீலி அவுரி, டை கிடையாது. இது உள்ளே சாப்பிடுவாங்க. அதாவது கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுறதுக்கு கூடிய, அதாவது பொன் அவுரி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சென்னா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லுவோம். அந்த குடும்பத்தை சேர்ந்த தாவரம் தான் இது. ஸோ அதனால் இதுக்குமே லாக்ஸேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு சில ஃபோக் மெடிசனில் பார்த்திங்க அப்படின்னா இதை டயூரிட்டிக்காக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இதுக்கு சிறுநீரை அதிகமாக வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால் ஒரு சிலர் இது கிட்னி ஸ்டோன் வந்ததுன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு போதுமான அளவுக்கு நமக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் கிடைக்கலைங்க. சயின்டிஃபிக் ப்ரூஃப் ரிசர்ச் மூலிமா அதிக அளவில் கிடைக்கல. அதனால் இது வெளியில் ஸ்கின் டிசீஸ்க்கு பயன்படுத்தலாம், நம்ம தலைமுடிக்கு பயன்படுத்தலாம், ஹேர் ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கு. மற்றபடி இதில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி நிறையா இருக்குது.
அதனால தான் வந்து இது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்னு நம்ம முதல்லையே சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்புறம் அனால்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது, வலி நிவாரணியும், அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி, வீக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. அதனால் இந்த இலைகளை வந்து நம்ம ஆயிலில் போட்டு காய்ச்சி எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வீக்கம் இருக்கக்கூடிய இடங்கள், வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வந்து அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வீக்கம் குறைஞ்சி அந்த வலியும் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குதுங்க. இந்த செடியினுடைய எக்ஸ்ட்ராக்டில் வந்து நிறைய செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருந்தாலும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான மிக மிக முக்கியமான பொருள் இருக்குங்க. அதுதாங்க நைட்ரோப்ரோபனோயில் எஸ்டர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டோ ஆல்கலாய்டு. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்டி டியூமர் ஆக்டிவிட்டி இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ரிசர்ச் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்டி டியூமர் அண்ட் சைட்டோடாக்சிக் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஏஷியன் பசிபிக் ஜேர்னல் ஆஃப் கேன்சர் ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபோக் மெடிசின்ஸில் இந்த இலையினுடைய ஜூஸை வந்து வெனரியல் டிசீசஸ்க்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணலை. ஸோ சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகாத எதையுமே நம்பி வந்து யாரும் அதை சாப்பிட்றாதீங்க. இந்த செடியில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து கால்நடைகளுக்கு டாக்ஸிசிட்டியை உருவாக்குது. அதனால் அதில் சில விஷத்தன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் இல்லைங்களா. அதே மாதிரி குதிரைகளுக்குமே வந்து இது இன்ஃபெக்ஷன் அண்டு மற்ற சில வியாதிகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதில் நல்ல பொருளே இருந்தாலும் சில தேவையில்லாத டாக்ஸின்ஸும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து அதை அப்படியே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. இதை வந்துங்க நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக யூஸ் பண்ணலாம். அதாவது தலையில் பொடுகு நீங்கிறதுக்காக போடுறது, அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீசஸ்க்கு வந்து தோல் மேலே அது வந்து அந்த இலையை அரைச்சி பத்தா போடுறதோ இல்லை எண்ணெய் காய்ச்சி போடுறதோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனால் இதை உள்ளே எடுக்கும்போது கட்டாயமாக வந்து ஒரு ஹெல்த் ப்ராக்டிஷ்னருடைய அட்வைஸோட மட்டும்தான் நம்ம செய்யணும். ஸோ எந்த செடியுமே வந்து மூலிகைகள் எல்லாமே செடிகள் மூலிகைகள் தான். ஆனால் அதுக்காக எல்லாருக்குமே வந்து அது ஒத்து வருமா, உடம்புக்கு ஆகுமா அப்படிங்கிறது தெரியணும், டோசேஜ் தெரியணும். அதனால் நம்ம செவி வழியாக வரக்கூடிய செய்திகளை வந்து அப்படியே நம்பி இந்த மூலிகைகளை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஈவன்தோ அதுக்கு வந்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோடு தான் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாமல் சாப்பிட்டு நம்ம வந்து ரிஸ்க்கை உருவாக்கிக்க கூடாது. அதனால் மூலிகையை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். இந்த செடியினுடைய அழகான பூக்களுக்காகவும் அழகான இலைகளுக்காகவும் நம்ம அழகு செடியாக வீட்டில் பயன்படுத்தலாம். ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், குழந்தைங்க பிச்சு வாயில் வச்சிடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக மூலிகைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மூலிகை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. See you, best wishes.